வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். டான் ஏரியலியோட டாலர்ஸ் அண்ட் சென்ஸ். நம்ம பணத்தை எப்படி செலவு பண்றோம், ஏன் சில முடிவுகளை எடுக்கிறோம், நமக்கே தெரியாத சில உள்ளவியல் ரகசியங்களை பத்தி தான் இதுல நாம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? புதுசா ஒரு கார் வாங்கும்போது ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு அக்சசரி வாங்குறத பத்தி பெருசா யோசிக்க மாட்டோம். ஆனா அதே சமயம் ஒரு 200 ரூபாய் காஃபிக்கு இவ்ளோ விலையான 2 தடவை யோசிப்போம். ஏன் இப்படி? நம்ம பண விஷயத்துல ரொம்ப லாஜிக்கலா இருக்கும்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில அப்படியா? வாங்க இதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு காரணம் ஒப்பீட்டு பொறின்னு சொல்லலாம். அதாவது நம்ம மூளையால ஒரு பொருளோட தனிப்பட்ட மதிப்பை புரிஞ்சுக்கவே முடியாது. அது எப்பவுமே இதை விட அது பெட்டரா, அதை விட இது சீப்பா, நீ எதையாவது வச்சு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இதை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க வாங்க ஜேசி பென்னி கம்பெனியோட ஒரு சுவாரஸ்யமான கதைக்கு போலாம். அவங்களோட புது சிஇஓ ரான் ஜான்சன் ஒருத்தர் வந்தாரு. அவர் என்ன செஞ்சார்னா, இனிமே நம்ம கடையில டிஸ்கவுண்ட், சேல்ஸ், கூப்பன் எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே நேர்மையான விலை அறிவிச்சாரு. கேட்க நல்லா தானே இருக்கு. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? கஸ்டமர்ஸ் பயங்கர கோவமாயிட்டாங்க. கடை பக்கமே வர்றதை நிறுத்திட்டாங்க. யோசிச்சு பாருங்க, முன்னெல்லாம் 50% ஆஃபர் போர்டை பார்த்துட்டு அடடா செம டீல் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷமா வாங்கிட்டு போவாங்க. இப்போ அந்த டிஸ்கவுண்ட் போர்டு இல்ல. பொருளோட விலை நியாயமா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பேரம் பேசின ஃபீல் கிடைக்கல. அந்த ஒப்பீடு இல்லாததால அவங்களுக்கு வாங்கறதுக்கு மனசே வரல. கடைசியில வேற வழியே இல்லாம ஜேசி பென்னி பழையபடி டிஸ்கவுண்ட்ஸை கொண்டு வந்தாங்க. என்ன ஆச்சரியம்னா, போன கஸ்டமர்ஸ் எல்லாரும் திரும்பவும் கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இங்க விஷயம் என்ன? பொருளோட உண்மையான விலையில நமக்கு ஒரு நல்ல டீல் கிடைச்சிருக்குன்னு நினைக்க வைக்கிற அந்த ஒப்பீடு தான் மக்களை அதிகமா இழுத்துருக்கு. இந்த ஒப்பீட்டு பொறி எவ்வளவு பவர்ஃபுல்னு தெரிஞ்சிக்க வாங்க தி எக்கனாமிஸ்ட் பத்திரிகை செஞ்ச ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான சோதனையை பார்ப்போம். முதல்ல அவங்க ரெண்டே ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஒன்னு $59 ஆன்லைன்ல மட்டும் படிக்கிறது. இன்னொன்னு $125 பிரிண்ட் காப்பியும் கிடைக்கும், ஆன்லைன்லயும் படிக்கலாம். இதுல எதிர்பார்த்த மாதிரி 68% பேரு விலை கம்மியா இருந்த ஆன்லைன் ஆப்ஷனை தான் தேர்ந்தெடுத்தாங்க. சரிதானே? இப்ப பாருங்க, அவங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணாங்க. நடுவுல மூணாவதா ஒரு ஆப்ஷனை சேர்த்தாங்க. அது என்னன்னா பிரிண்ட் காப்பி மட்டும். ஆனா அதோட விலையும் $125. இது ஒரு மாதிரி முட்டாள்தனமான ஆப்ஷன் மாதிரி தெரியுது இல்லையா? ஏன்னா அதே $125க்கு பிரிண்ட்டும் கிடைக்குது, ஆன்லைனும் கிடைக்குது. இததான் டீகாய், அதாவது திசை திருப்பும் ஆப்ஷன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு தேவையில்லாத ஆப்ஷனை சேர்த்ததுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா? நம்பவே முடியாது. முன்னாடி வெறும் 32% பேர் மட்டும் வாங்கின அந்த $125 காம்போ ஆப்ஷனை இப்போ 84% பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நடுவுல இருந்த பிரிண்ட் மட்டும் ஆப்ஷன் காம்போ ஆஃபரை ஒரு சூப்பரான டீல் மாதிரி காட்டி எல்லாரோட மனசையும் மாத்திருச்சு. இதுதான் ஒப்பீட்டோட மேஜிக். சரி, ஒப்பீடு ஒரு பக்கம்னா நம்மள மாட்டி விட இன்னொரு விஷயம் இருக்கு. அதுதான் விலை எனும் நங்கூரம், அதாவது ஆங்கரிங். ஒரு கப்பல் நங்கூரத்தை போட்டா எப்படி ஒரே இடத்துல நிக்குமோ, அதே மாதிரி நாம ஒரு பொருளுக்கு முதல்ல பாக்குற வேலை நம்ம மனசுல நங்கூரம் மாதிரி பதிஞ்சிடுது. அதுக்கப்புறம் நம்ம யோசனையெல்லாம் அதை சுத்தியே தான் இருக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருளை பத்தி நம்ம முதல்ல கேட்கிற ஒரு தகவல், குறிப்பா அதோட விலை நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த பொருளை பத்தி நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் இந்த முதல் தகவல் தான் நம்மளோட ஆரம்ப புள்ளியா இருக்கும். இது எவ்வளோ பவர்ஃபுல்னு ஒரு ரியல் எஸ்டேட் சோதனையில பார்த்தாங்க. நல்ல அனுபவம் வாய்ந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸை கூப்பிட்டு ஒரு வீட்டோட மதிப்பை சொல்ல சொன்னாங்க. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட். ஒவ்வொரு குரூப்புக்கும் அந்த வீட்டோட லிஸ்டிங் பிரைஸ்னு சொல்லி வேற வேற விலையை காமிச்சாங்க. கடைசியில என்ன ஆச்சுன்னா, அவங்க எல்லாரோட மதிப்பீடும் அவங்களுக்கு முதல்ல காமிச்ச அந்த விலைக்கே பக்கத்துல இருந்துச்சு. அந்த முதல் வேலை எக்ஸ்பர்ட்ஸோட மனசுல கூட ஒரு நங்கூரமா வேலை செஞ்சிருக்கு. ஓகே, நம்ம ஒரு பொருளுக்கோ சேவைக்கோ கொடுக்கற காசு நியாயமானதுதான்னு எப்படி முடிவு பண்றோம்? நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டை வச்சா, இல்ல பல சமயம் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ உழைப்பு இருக்குன்றத வச்சுதான்? இது கொஞ்சம் விசித்திரமான ஒரு உளவிய. இங்க 2 பூட்டு சாவி சரி பண்றவங்களோட கதையை கேளுங்க. ஒருத்தர் இப்பதான் வேலைக்கு புதுசு. ஒரு பூட்டை திறக்க ரொம்ப நேரம் எடுத்துக்குவாரு, கஷ்டப்படுவாரு, சில சமயம் பூட்டியை உடைச்சிடுவாரு. ஆனா மக்கள் அடடா எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா காசு கொடுத்து டிப்ஸும் கொடுத்தாங்க. இன்னொருத்தர் பயங்கர எக்ஸ்பர்ட், எந்த பூட்டியும் நொடியில திறந்துடுவாரு. ஆனா மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? 1 நிமிஷம் வேலைக்கு போய் இவ்ளோ காசான்னு சண்டை போட்டாங்க. விசித்திரமா இருக்குல்ல? ஒரே வேலை தான், ஆனா திறமையா சீக்கிரம் முடிக்கிறவருக்கு நம்ம காசு கொடுக்க யோசிக்கிறோம். ஏன்? ஏன்னா அவரோட திறமையால அந்த வேலை ரொம்ப சுலபமா தெரியுது. அந்த கஷ்டம் நம்ம கண்ணுக்கு தெரியல. நம்ம மனசு கண்ணுக்கு தெரியற கஷ்டத்தை தான் உழைப்பா பாக்குது, நியாயமா பாக்குது. சரி, இந்த மாதிரி ஒப்பீடு, நங்கூரம், உழைப்புன்னு நம்மள மாட்டி விட்டுற இந்த உளவியல் தந்திரங்கள்ல இருந்து தப்பிக்கவே முடியாதா? கண்டிப்பா முடியும். அதுக்கு நம்ம செலவு பண்றத பத்தி ஒரு புதுவிதமா யோசிக்க ஆரம்பிக்கணும்.
அதுக்கு பேரு தான் வாய்ப்புச் செலவு, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு விஷயத்துக்காக காசு செலவு பண்ணும்போது அதே காசுல செஞ்சிருக்கக்கூடிய மத்த எல்லா விஷயங்களையும் நீங்க இழக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த இழப்பு தான் வாய்ப்புச் செலவு. முன்னாள் அமெரிக்க அதிபர் ஐசன்ஹோவர் சொன்ன இந்த ஒரு விஷயம் வாய்ப்புச் செலவுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அவர் சொன்னாரு, உருவாக்கப்படுற ஒவ்வொரு துப்பாக்கியும் பசியோட இருக்கிறவங்க கிட்ட இருந்தும் ஆடை இல்லாதவங்க கிட்ட இருந்தும் திருடப்படுற ஒண்ணுக்கு சமம்னு. அதாவது ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ற பணம் இன்னொரு நல்ல விஷயத்துக்கு கிடைக்காம போகுது. ஒவ்வொரு செலவுக்கு பின்னாடியும் ஒரு தியாகம் இருக்கு. அப்போ இனிமே நீங்க ஏதாவது பெருசா வாங்க போறீங்கன்னா அதோட விலைய மட்டும் பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா உங்களை நீங்களே இதை கேளுங்க. சரி, இந்த காசுல வேற என்னவெல்லாம் என்னால வாங்க முடியும்? இந்த ஒரு பொருளுக்காக பல சின்ன சின்ன சந்தோஷங்களை இழக்கணுமா? இது என்னோட ஒரு வார சம்பளமா இல்ல ஒரு மாச சம்பளமா? இப்படி யோசிக்க ஆரம்பிச்சாலே நம்ம செலவுகள் மேல நமக்கு ஒரு நல்ல கண்ட்ரோல் வந்துடும். இப்போ நம்ம பண முடிவுகளுக்கு பின்னால இருக்கிற இந்த உளவியல் ரகசியங்கள் உங்களுக்கு தெரியும். டிஸ்கவுண்ட்ஸ் நம்மள எப்படி மயக்குது, முதல்ல பார்க்குற விலை எப்படி நம்மள கட்டுப்படுத்துது, கஷ்டத்தை நாம எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறோம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த தடவை நீங்க கடைக்கு போகும்போது ஒரு பொருளை எப்படி பார்ப்பீங்க? அதோட உண்மையான மதிப்பு பார்ப்பீங்களா, இல்ல அந்த ஒப்பீட்டு வலையில மறுபடியும் சிக்குவீங்களா? இந்த பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதுல கத்துக்கிட்ட விஷயங்களை உங்க நண்பர்கள் கூடவும் குடும்பத்தினர் கூடவும் பகிர்ந்துக்கோங்க. அவங்களும் பணத்தை பத்தி இன்னும் தெளிவா யோசிக்க இது உதவும் இல்லையா? அன்பை பரப்புவோம். நன்றி.